வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன். இன்னைக்கு என்னடா எடுத்தோன்னு பீட்ரூட்டை காமிக்கிறான்னு பாக்குறீங்களா? பட் இன்னைக்கு வந்து பீட்ரூட் கூட்டு கறின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி நீங்க நிறைய பேர் செஞ்சிருக்க மாட்டீங்க. பட் இது டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் தான் இது. இது வந்து காரமாக தான் இருக்கும். நீங்கள் ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே, மோர் குழம்புக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தான் சொல்லுவாங்க நம்ம எப்படி சொல்லுவோம், கூட்டு கறியும்பாங்க, அதாவது பீட்ரூட் கூட்டு கறியும்பாங்க. பட் அதுதான் காரமாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து நான் அதில் போட்டிருக்கேன். போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இது வெந்ததுக்கு அப்புறம் தான் இதோட ப்ராசஸ்ஸே நமக்கு வந்து கூட்டுக்கறியோட ப்ராசஸ் வரும். இப்போ நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நான் வேக வச்சுருக்கேன். இதை ஊற வைக்கணும்னு அவசியம், ஊற வைக்க தேவையில்ல, நம்ம அதை மட்டும் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஓரளவுக்கு ஒரு சின்ன கியூப்ஸ், ஓரளவுக்கு பொரியலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கியூப்ஸ் அளவுக்கு அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 1/2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 1/2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். அதாவது இப்போ நான் போட போகிற ஒரு பீட்ரூட்டுக்கு இதை வந்து இந்த அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், சோம்பு, பூண்டு 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு அரை கப் தேங்காய், சோம்பு 2 டீஸ்பூன் சோம்பு போட்டு இதை வந்து நம்ம நெருன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து தண்ணி ஊற்றி வெந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 பச்சை மிளகாய், இந்த தக்காளி, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ நான் அடுத்த சிம்ல தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை நான் வந்து இப்போ நான் அலசி இதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பீட்ரூட்டை நம்ம வந்து நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ ஸ்பீக்கர் இல்லைங்க, பட் அதனால நம்ம ஃபோனு கிட்ட கொண்டு வாய்ஸ் வச்சு நான் பேச வேண்டியதா இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஸ்பீக்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் வந்துடும், பார்ப்போம். அதை பீட்ரூட் போட்டாச்சு. இதெல்லாம் அடிச்சு வந்து நம்ம கிண்டிட்டு இப்போ இதை நல்லா நான் கிண்டிட்டேன். நல்லா கிண்டிட்டேன். ஃபுல்லாக வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஊற்ற போகிறோம். தேங்காய், சோம்பு, பூண்டு போட்டு நெருன்னு அரைச்ச மசாலா இதோட நம்ம போட்டுக்குவோம். இது வந்து எங்களுக்கு வந்து இது நிறைய தான் இருக்கும். பட் நாங்க வந்து இதை வந்து வெறுவாயிலேயே நாங்க சாப்பிடுவோம். பட் அதனாலதான் பக்கத்துல வேற சோறு நவருதுங்க. இப்ப நான் இதை வந்து போட்டாச்சு. இப்ப நம்ம அலசி இப்ப அலசி இவையும் அதை ஊத்திட்டோம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்க 2 உப்பு. இப்ப இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்ப நான் அடுப்பை ஸ்பீடா வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். நீங்க அப்பப்ப நீங்க எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க பாருங்க. இப்ப வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியா வந்துட்டு, ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு மிக்ஸ் ஆயிட்டு
ஓரளவுக்கு வெந்துருச்சு, இன்னும் காவாசி வெந்துருச்சு. பட் அப்ப நம்ம வந்து அடிக்கடி எடுத்து கிண்டி விடணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அடிக்கடி நம்ம கிண்டி விடணும். அடுத்த 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. அடுத்த 2 நிமிஷம் கழிச்சு இதை பார்த்து காமிக்கிறேன். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு, கூட்டும் ரெடி ஆயிட்டு. இப்ப இதை என்ன பண்ணணும்னா, இப்ப நான் கிண்டிட்டேன். பட்டை எண்ணெய் ஊத்திட்டேன். இப்ப பட்டை போடணும். ஒரு துண்டு பட்டை போட்டேன். அடுத்தது வந்து சோம்பு. இப்ப வந்து சோம்பு தாளிச்சு இதுல கொட்டிடுவோம். இப்ப இத வந்து நான் கிளறிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். இப்ப வந்து இத கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நம்ம ஒரு கிண்ணத்துல பவுல் வச்சு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் கூட்டுக்கறி இது ரெடி ஆயிட்டு. இப்படிதான் நம்ம வந்து செய்யணும். பட் நீங்க வறுவல் பார்த்திருப்பீங்க, பொரியலும் பார்த்திருப்பீங்க. இது வந்து கூட்டுக்கறின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம புடலங்காய் கூட்டு, நம்ம வந்து பூசணிக்காய் கூட்டு, சவுச்சவு கூட்டு எல்லாம் கேட்டுப்பட்டிருப்பீங்க. பட் பீட்ரூட்ல இது ஒரு மாதிரி காரமான ஒரு கூட்டு. இது நல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.